ஏசாயா 54 1 பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. இந்த ஒரு லைன் போதும் ஐசையாவை பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு. இந்த காலத்தில் அவன் சொல்லியிருந்தான் வைங்க, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. எப்படி நீ அவங்களே பாவம் பிள்ளை இல்லைன்ற வருத்தத்தில் இருக்காங்க, அவங்களே பாவம் பிள்ளை இல்லைன்ற மன அழுத்தத்தில் இருக்காங்க. நீ எப்படி அவனை பார்த்து பிள்ளை பெறாத மலடியே அப்படின்னு சொன்னதே ரொம்ப தப்பு. இதில் வேற என்ன சொல்லிட்ட? அவங்கள மகிழ்ந்து பாட சொல்லிட்ட. வெறும் மகிழ்ந்து மாத்திரம் பாட சொல்ல, என்னென்னமோ சொல்றாரு பாருங்க. கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. பொதுவாக இந்த 2வது வசனத்தை ஏகப்பட்ட இடத்துக்கு வாக்குத்தத்தமாக கொடுப்பாங்க. பெரிய வீடு கட்டணும், இல்லாட்டி பெரிய சர்ச்சு கட்டணும், பெரிய பில்டிங் கட்டணும்னா உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டது? ஒரு பிள்ளை கூட இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்க குடும்பத்தை பார்த்து இப்படி ஒரு ப்ரொஃபெட்டிக் வேர்டு வருதான். என்னன்னு சொல்லி, கோ இன் தி ஆப்போசிட் ஸ்பிரிட். சொல்லுங்க, கோ இன் தி ஆப்போசிட் ஸ்பிரிட். அதான் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரோடைய பேசிக். ஆவிக்குரிய யுத்தத்தில் அடிப்படையான ஒரு காரியம் என்னன்னா, பிசாசு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறானோ அதற்கு ஆப்போசிட்டான ஃபீலிங்கில் போகிறது. அதை ஒரு கமாண்டாக கொடுக்குறார் பைபிளில். சிங், செலிப்ரேட், எக்ஸ்பேண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரம் 55 ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைந்த அதிகாரம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. 8ஆம் வசனம் 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அடுத்து, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். எங்க கொண்டு போகப்படணும்? இவங்க எங்க இருக்காங்க? சிறையிருப்பில் இருக்காங்க. சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு சொல்றாங்க, யூ ஷால் கோ அவுட் வித் ஜாய், யூ ஷால் கோ அவுட் வித் ஜாய் அப்படின்னு. மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். 13ஆம் வசனம், முட்செடிக்கு பதிலாக
தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். முட்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும், காஞ்சொரி முட்செடி தான், காஞ்சொரி திசில்ஸ். இதில் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க மேட்ரு என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு ஆதாமை பார்த்து, எப்பா நீ பாவம் செய்ததினாலே உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இது முதல் அது என்ன கொண்டு வருமா? முட்செடியும் கொறுக்கையும் என்ன செய்யும்? முளைப்பிக்கும். ஸோ இந்த முள்ளு செடியெலாம் அப்படியே கிடக்கு பாருங்களேன். அதுக்கு முன்னாடி லேண்ட் என்ன பண்ணல? முள்ளு செடின்ற ஒரு மேட்ரே தெரியாமல் லேண்ட் இருந்திருக்கு. இவன் விழுந்த உடனே என்டையர் கிரியேஷனுடைய ஸ்ட்ரக்சரே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு சென்ட்ரு பீஸாக இருக்கான் ஆண்டவருடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸில், ஆண்டவருடைய நோக்கங்களில். மனுஷன் அவ்வளவு ஒரு முக்கியம் வாய்ந்த இடத்துல இருக்கிறதுனால அவனுடைய விழுகை என்ன பண்ணிடுச்சு? டிஎன்ஏ ஆஃப் த லேண்டோடைய டிஎன்ஏவே என்ன செஞ்சிச்சு? மாற்றிடுச்சு. அது முளைப்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது சாபத்தின் அடையாளமாக இருக்கு. சாபத்தின் அடையாளமாக இருக்கிற முள்ளுக்கு பதிலாக என்ன வருமா? தேவதாரு விருட்சம். அப்புறம் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும், மர்டில் ட்ரீஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சொல்லுங்க, இன்ஸ்டெட் ஆஃப் சொல்லுங்க திரும்ப, இன்ஸ்டெட் ஆஃப் பதிலாக. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது பாருங்க, ஒரு மாறுதல் உண்டாகுது. அப்படியே முள்ளு செடியாக இருக்கு அந்த இடம், அந்த முள்ளு செடிக்கு பதிலாக வேற ஏதோ கொண்டு வருது. காஞ்சொரியா இருக்கு, அதுக்கு பதிலாக மிருது செடிகள் வளருது. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் நடக்கிறதுக்கு முன்பாக அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போய் அந்த பகுதியில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஜாய் இருக்கு. அங்கே என்ன இருக்குது? ஜாய், மகிழ்ச்சி. ஸோ நிறைய காரியங்கள் இருக்கு. சாபத்தின் கூறுகள் அநேகம் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. முட்கள் இருக்கு, காஞ்சொரி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாடுற மாதிரி யாருக்கும் ஃபீலிங் இல்லை. இதை பார்க்கும்போது ஆடுற மாதிரி ஃபீலிங் இல்லை. இதை பார்க்கும் பொழுது துதிக்கிற மாதிரி ஃபீலிங் வரமாட்டேது. அப்படின்ற நேரத்தில் நாம் நம்முடைய கவனத்தை ஆண்டவருக்கு நேராகவும் அவருடைய பிரசன்னத்துக்கு நேராகவும் திருப்பும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதி எழும்பும் பொழுது, சந்தோஷம் எழும்பும் பொழுது, சுவிசேஷ நிமித்தம் சந்தோஷம் எழும்பும் பொழுது, அது என்ன பண்ணுதான்? அந்த பவர் முதல்ல நம்மளை உள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்படியே என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய வல்லமை இந்த இடத்துல இருக்கு. பாருங்க, 60ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய நகரம். You are the city of God. You are the Zion of God. God's chosen dwelling place. அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! சியோனுக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் படித்து பாருங்க. அப்படி படிக்க சோம்பேறித்தனமாக இருந்தால், ஏதாவது ஒரு சிபிஎம் ஃப்ரெண்ட் இருந்தால் அவங்ககிட்ட போய் சியோனுடைய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா சொல்லுவாங்க. அது எல்லாமே கர்த்தர் தங்கும் வாசஸ்தலத்தின் ஆசீர்வாதங்கள்.
உன்னை பார்த்து என்ன சொல்லுவாங்களாம்? யார் சொல்லுவா? உன்னை ஒடுக்கினவர்கள், உன்னை அசட்டை பண்ணினவர்கள். அவங்க சொல்லுவாங்களாம், நீ இருக்கிறத பார்த்து, அப்பா நீ தான் சிட்டி ஆஃப் காட், உன்கிட்ட தான் ஆண்டவர் வாசமாக இருக்கிறார், நீ தான் சியோன், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ எப்படி இருந்த? நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமா இருக்கிற அந்த ஏரியா பக்கமே வரமாட்டான். ஏன்னா நீ இருக்கிறனால அவ்வளோ கேவலமா இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் மெசேஜ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, யூ வேர் ட்ரீட்டட் லைக் எ ரெஃப்யூஸ். ரெஃப்யூஸ்னா என்னது? கக்கா. சரிங்களா? ரோட்ல கக்கா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஐய அப்படின்னு திரும்பி போயிடுவீங்க. அது பக்கமாக என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. இவன் வாழ்க்கையில் சாபக்கேடுகள் அப்படி இருந்ததுனால பக்கமே வராமல் அப்படி எப்படி ஜனங்க போகிறாங்களாம். இவன் கூட ஓட்டுனா இவன் சாபம் நமக்கு ஒட்டிக்கும்பா அப்படின்ற பயம்லாம் இருந்துதான். அப்படிப்பட்ட இருந்தவங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அதை மெசேஜ் வெர்ஷன்ல போடுங்களேன். Put Isaiah 60:15 in message. Not long ago you were despised refuse, out of the way, unvisited, ignored. But now I have put you on your feet, towering and grand forever, a joy to look at. A joy. இப்படி இருந்த உன்னை நான் எப்படி ஆக்குறேன்? A joy to look at. தலைமுறை தலைமுறையாய் உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சியாக வைப்பேன்னா உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன்றது கிடையாது. உன்னை பார்க்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். அந்த மாதிரி உன்னை மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு? நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலையும் உண்டு, கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரம் பண்ணி உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரரை நீதி உள்ளவருமாக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரிச்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் உன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமாயிராமல் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமாயிராமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்திமப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இப்படி ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிரம்பி இருக்கிற பேசேஜில் முக்கியமாக எங்கே சேஞ்ச் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஆண்டவர் ஜாயை உன் வாழ்க்கையில் ரெஸ்டோர் பண்ண நீங்கள் விடுறீங்களோ அப்போ தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ I'm talking about the transforming power of joy. சொல்லுங்க, the transforming
power of joy. நான் ஏற்கனவே சொன்னேன், பிசாசு முதல்ல அட்டாக் பண்ணுறது எது தான்? ஜாய் தான். ஏன்னா அதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டான்னா எல்லா பொய்களையும் ஈஸியாக நீங்கள் நம்புவீங்க. கொஞ்ச நாளாக நான் மீட் பண்ணுற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு உயிரோடு இருக்கேன்னு யோசிக்கிறேன், நான் செத்துட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன், இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் நான் என் ஆஃபீஸ் ட்ராவில் ஒரு கன்று வச்சுக்கலான் இருக்கேன். அப்படி எவனா வந்தான்னா அப்படின்னு போ அப்படின்னு சொல்லிடலான்னு. ஏன்னா மக்களுக்கு என்ன நினப்புனா, ரொம்ப தங்களை குறித்து ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறாங்க. நான் போயிட்டேன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அவ்வளோ பெரிய ஆள் நீ போயிட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருமா? நான் இருக்கிறனால தான் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. நான் இல்லாமல் போயிட்டேன்னா எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க. பாரு, இந்த மாதிரி லெவலுக்கு ஒரு பிலீவர், ஆண்டவரோட நடந்த ஒரு ஆள், ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு 4 பேருக்கு ஆசீர்வாதமான இருந்த ஒரு ஆள் இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அப்படியே கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா, அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் அவங்க எதை இழக்க ஆரம்பிச்சிருப்பாங்க? கர்த்தருடைய சந்தோஷத்தை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பித்த உடனே மரம் என்ன செஞ்சிருது? கழுன்றது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிசாசே சத்தியபரர் மாதிரி ஆயிடுறாங்க. அவனுக்கு அவன் சொல்றதெல்லாம் உண்மையா தெரியுது. அவன் காட்டுற பிக்சர், அவன் போடுற ஸ்டோரி எல்லாம் உண்மையாயிருது. இதுலயும் இங்க என்ன வருது? இன்ஸ்டெட் ஆஃப் நினைச்சு பாருங்க. எதுக்கு பதிலாக? வெண்கலத்துக்கு பதிலாக பொன், இரும்புக்கு பதிலாக வெள்ளி. ஸோ இந்த இன்ஸ்டெட் ஆஃப் வாழ்க்கையில் நடக்கணும்னா முதல்ல ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் நடக்க வேண்டியது இருக்கு. என்னது? இன்ஸ்டெட் ஆஃப் சாரோ, ஜாய். அதை நீ உள்ள கொண்டு வரும் பொழுது, அந்த பதிலாக நடக்கும் பொழுது, மீதி எல்லாமே பதிலாக என்ன செய்யறோம்? மாறுகிறது. அது நடக்க நம்ம இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது, அது ஒரு சைக்கிளிக் லாஜிக் மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருது. பாரு, எல்லாரும் சொல்றது கரெக்டு தான், ஆமா, ஆண்டவர் ஆராதிச்சு என்னத்தை பெருசா கண்டுட்டோம், பைபிள் படிச்சு பெருசா என்னத்தை பார்த்துட்டோம், ஒண்ணுமே நடக்கல, அப்படி இப்படின்னு சொல்லி டேப் வேற மாதிரி ஓட ஆரம்பிச்சு, கடைசியில் எப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா, அப்படின்னா சூசைட் பண்ணாலும் பிரச்சனை இல்லைல்ல? எப்படிலாம் அவனுங்களுக்கு வெளிப்பாடு வருது பாரு. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு உனக்காக அப்படின்னோடனே அங்க பல்பு வேற எப்படி எரியுதுன்னா, ஓ, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே தீர்வு எதுதான்? சாவு தான். ஸோ நான் செத்துட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். ஆனால் இயேசு மரணத்தை ஜெயிச்சதுனால நான் இப்போ தற்கொலை பண்ணால் அதனாலே பிரச்சனை இல்லை. இது என் மெசேஜ்ல இருந்தாமா உனக்கு கிடைச்சது? ஆமா, இல்லை அப்படி இருக்கானுங்க.
என்ன பண்றது? ஸோ அந்த ஒரு பேசிக் மேட்ரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா அடுத்து எல்லாமே எப்படி ஆயிடுது? ட்விஸ்ட் ஆயிடுது. எல்லாமே ட்விஸ்ட் ஆயிடுது. யார் எது சொன்னாலும் வேற பக்கம் இழுத்துட்டு போகுது வண்டி. ஆட்டோலாம் ஓட்டி பார்த்துருக்கீங்களா? ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க? இழுக்கும். அந்த மாதிரி வண்டி வேற பக்கமாவே இழுத்துக்கிட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும். 61 முடிச்சிடலாம். 4வது வசனம். அவர்கள் நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். பார்த்தீங்கன்னா இது என்னது? டெசலேஷன்ஸ் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட். இந்த இடத்துல நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகள், தலைமுறை தலைமுறையாய் பாழாய் கிடந்த பட்டணங்கள் திரும்பவும் என்ன செய்யப்படுதான்? எடுத்து கட்டப்பட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள வருதான். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு யோசிக்க முடியுதுங்களா? ஒரு கம்யூனிட்டிலாம் ஜெனரேஷன்ஸாக பாவர்ட்டியில் இருக்கிறத மாற்ற முடியும், ஒரே ஜெனரேஷனில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை பார்க்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா? அதுதான் இந்த வசனம். நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகளை திரும்பவும் எடுத்து கட்டுவாங்க, மாற்றுவாங்க. யார் மாற்றா? யாரோ பண்ணுவாங்கன்னு போட்டிருக்குல்ல. யார் அந்த காரியத்தை பண்ணுவா? 3வது வசனம். சியோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக இருப்பார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? எழும்பி நெடுநாளாய் பாழாய் கிடந்தவைகளை எழுப்பி கட்டுவாங்க. ஸோ அந்த நெடுநாளாய் பாழாய் கிடந்தவங்களை கட்டுறவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருக்காங்க? துயரப்பட்டவர்களாய், ஒடுக்கப்பட்டவர்களாய், ஒடுங்கின ஆவி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஆண்டவர் அவர்களுக்கு எதை முதல்ல மாற்ற ட்ரை பண்ண விட்டாங்க? ஆண்டவர் எதை மாற்ற விட்டாங்க? அவங்க சூழ்நிலைகளே அல்ல. சரி, அவங்க சூழ்நிலைகள் எல்லா இடத்துலையும், நான் இப்போ காட்டுற எல்லா பகுதியிலையும் என்ன நீங்கள் பார்க்க விரும்புகிறேன்னா, அவர்களுடைய சூழ்நிலைகள் எப்போதான் மாறுது? 2வது தான் மாறுது. முதல்ல என்னதான் மாறுது? அவர்களுடைய ஸ்டேட் அப்படின்னு இருக்கிற ஸ்டேட் ஜாய்ஃபுல் ஸ்டேட்டாக மாறுது. அது மாறின பிறகுதான் அடுத்த எந்த மாற்றங்களும் என்ன செய்து வருகிறது. ஏன்னு சொல்லுங்க. 4 வாரமா ஜாய் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஏன் சூழ்நிலைகள் முதல்ல மாத்தாம முதல்ல இந்த ஸ்டேட்டை மாத்திட்டு அப்புறம் அதை மாத்துறாரு ஆண்டவர்? சூழ்நிலைகள் மாறி அதிலிருந்து சந்தோஷம் வந்தா அது பேர் என்னது? ஹாப்பினஸ். சூழ்நிலைகள்னால தான் நீ இப்ப எப்படி உட்காந்துருக்க? டொயின்னு உட்காந்துருக்க. ஸோ திரும்ப அவர் சூழ்நிலைகளை மாற்றி தான் உன்னை ஹாப்பி ஆக்கணும்னா, புரியுதா? த ப்ராப்ளம் இஸ் நாட் அட்ரெஸ்ட். ஆண்டவர் உன்னை டிஃபைன் பண்ணுற காரியங்கள்லேருந்து உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். இது நடக்காததுனால நான் இப்படி இருக்கிறேன், இது நடக்காததுனால, இல்லாட்டி இது நடந்துட்டனால நான் இப்படி இருக்கேன் அப்படின்ற காரியத்திலிருந்துலாம் உன்னுடைய அடையாளத்தை என்ன செய்ய விரும்புகிறார்? கட் பண்ண விரும்புகிறார். கட் பண்ணி உன் அடையாளத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி, அவரோட நீ சேர்ந்து இருக்கிறதுனாலே, அவரோட இருக்கிற ஐக்கியத்தினாலே வருகிற மகிழ்ச்சியிலே நிரம்ப வைப்பு. அந்த இடத்துல இருக்கும்பொழுது உன்னுடைய சூழ்நிலைகளிலிருந்து நீ டிவோர்ஸ் பண்ணப்பட்டவங்க இருக்கு. ஸோ நீ அந்த லெவலுக்கு போகும்போது அந்த உள்ள இருக்கிற ஜாயே என்ன பண்ணுது? டிரான்ஸ்ஃபார்மிங் ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகுது உன் வாழ்க்கையில். ஐசையா 41. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, 14வது வசனம்.
ஒரு பூச்சி, கம்பளி பூச்சி மாதிரி ஒரு பூச்சி. அந்த பூச்சிக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலும் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். 15வது வசனம், இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பல்லுகளுள்ள எந்திரமாக்குவேன். பூச்சிட்ட ஆண்டவர் ஒரு ப்ராஃபஸி சொல்றார். உன்னை என்ன சொல்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் வர மாதிரி ஒரு மெஷினா என்ன செய்வேன், உன்னை மாற்றுவேன், அடிச்சு திம்சம் பண்ணுவேன், மலைகள்லாம் அப்படியே தவிடுபுடி ஆகும். அது பூச்சி இன்னி உட்காந்துங்குது. அது பல்லு எப்படி இருக்கும், அது கால் எப்படி இருக்கும். மலைகள் என்ன செஞ்சிடும், தவிடுபுடி ஆகும். அப்படி இப்படிலாம் ப்ராஃபஸி வருது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ரொம்ப டவுனில் போகும்போது அப்படி ரொம்ப ஹையாக ப்ராஃபஸி வரும் பொழுது இது ஒன்று தான் குறைச்சப்ப. இங்கே இதுக்கே வழி இல்லையா, இப்போ இதை பற்றி என்கிட்ட பேசணுமா? ஒருத்தர் என்கிட்ட அப்படி தான் கேட்பார், நாளைக்கு சாப்பாடுக்கு எனக்கு வழி என்னன்னு தெரியல, ஆனால் எப்போ யார் எனக்கு ப்ராஃபஸி பண்ணாலும் நான் அம்பானியவே ஏதோ தோக்கடிக்கிற மாதிரி தான் பேசுகிறானுங்க. But we don't understand how God operates. புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அடுத்து அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்திற்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். நீ என்ன எதில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்ப? நீ ஜாயில் ஆப்ரேட் பண்ணிருப்ப. காரியங்கள்லாம் என்ன செய்யும், வேற லெவல் நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும். சரியா? ஸோ த டிரான்ஸ்ஃபார்மிங் ஆக்ட் ஆஃப் காட் வெளிப்படுறதுக்கு முன்பாக முதல்ல ஆண்டவர் உன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் பேசும் பொழுது உன்னுடைய சூழ்நிலைகளுக்கோ உன்னுடைய பில்டப்புக்கோ உன் மேக்கப்புக்கோ எதுக்குமே அது என்ன மாதிரி செட் ஆக மாட்டேது, செட் ஆகாமல் இருக்கு. அந்த நேரம் அந்த வார்த்தையை நீ உள்வாங்கி அந்த வார்த்தையினாலே வருகிற சந்தோஷத்துக்கு இடம் கொடுத்தால் அது முதல்ல உன்னை என்ன செய்ய ஆரம்பிக்குது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. உன் மனநிலைமையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. உன் கண்ணோட்டத்தை, நீ பார்க்கிற விதத்தை, பிரச்சனைகளை பார்க்கிற விதத்தை, உன்னை பார்க்கிற விதத்தை, மற்றவர்களை பார்க்கிற விதத்தெல்லாம் மாற்ற ஆரம்பிக்குது. மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது அதில் நீ ஆப்ரேட் பண்ண 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 அந்த உனக்குள்ளா இருக்கிற ஜீவநதிகள் புறப்பட்டு வனாந்திரத்தை என்ன செய்து நீர்த்தடாகமாக மாற்றுகிறது. ஆனால் இதை சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுது? ஆனால் ஏன் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது பிரதர். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிறது 4 பேருக்கு ஒர்க் ஆகுமா இருக்கும், ஆனால் ஏன் சிச்சுவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்.
ஏன்னா என் பிரச்சனை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பாருங்க. ஆமாம், உன் பிரச்சனை காம்ப்ளிகேட்டடாக இருக்கனால ஆண்டவர் தலையில் இருக்கிற 4 முடியும் அவர் பிடுங்கிட்டு, என்னடா பண்ணுறது, இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் மாட்டுவான்னு நினைக்கலையே அப்படின்னு உட்காந்துருக்கார். யோபு 5:22. யோபு 5:22. பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். என்னங்க? You shall laugh at famine and destruction. You shall laugh at famine and destruction. பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். இதுதான் காட்ஸ் ரியாக்ஷன். ஏன்? சங்கீதம் 2 என்ன படிக்கிறோம்? நல்லா தான் இருக்கும். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். எதை பார்த்து நகைக்கிறார்? ஜாதிகள் கூட்டம் கூடி, ராஜாக்கள் பிரபுக்கள் கூட்டம் கூடி மேசியாக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அப்போ பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஸோ பரலோகத்தில் வீற்றிருக்கிற நகைக்கிறார். அவரோட கூட ஒன்று என்ன செஞ்சிருக்காரு? சிங்காசனத்தில் உன்னதங்களில் உட்கார வச்சிருக்காரு. ஸோ பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நீ என்ன செய்யலாமா? நகைக்கலாம். எப்படி அந்த ஸ்டேட்டுக்கு வர முடியும்? இப்போ இப்படி இருக்கோம் கொயின்னு. இதிலிருந்து எப்படி இந்த ஸ்டேட்டுக்கு வர்றது? அதுதானே உங்கள் கேள்வி. எல்லாம் நல்லா தான் இருக்கு. எப்படி இங்கேருந்து அங்கே போகிறது? எப்படி போவது? சங்கீதம் 84. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இந்த செட்டப்ல தான் நம்ம பில்டிங் கட்டியிருக்கோம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். சேலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல பாஸ் பண்ணி அந்த அந்த மேட்டர் ரிப்பீட் பண்ணு. இன்டூ 2ன்னு போடுறோம்ல, அந்த மாதிரி மேட்ரு. பாஸ் அண்ட் திங்க், மெடிடேட். இது முக்கியமான மேட்ரு. இது உள்ள உனக்கு இறங்க வேண்டிய மேட்ரு. அப்படியே பாடிட்டே போயிடாத இந்த சங்கீதத்தை. இந்த இடத்துல கேப் விட்டு ஸ்டே தேர் அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல ஸ்டே பண்ணணுமா? உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவே நடந்து. எல்லாம் 6ஆம் வசனத்தை சத்தமா படிங்க. என்ன நான் சொன்னேன்? ஐ எம் telling you the secret of how you can move from the place of sorrow to the place of joy. பயங்கர துக்கத்திலிருந்து எப்படி மகிழ்ச்சிக்கு நேராய் நீங்கள் போக முடியும் அப்படின்றதுக்கு என்ன சீக்ரெட்னு சொல்லிருக்கேன். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. நல்லா கவனிங்க. அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். சொல்லுங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை
உருவ நடந்து அதை எதை எதை அழுகையின் பள்ளத்தாக்கையே அவங்க என்ன செய்யறாங்களாம்? நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். ஸோ நீ அழுகையின் பள்ளத்தாக்கில் போய்கிட்டு இருக்க, அதுல ஒரு விதமா நீ நடந்தேனா உன் கிரீவிங் ப்ராசஸே அந்த பள்ளத்தாக்க என்னவா மாத்துதான்? நீரூற்றாய் மாற்றும். அது எப்படி? 2 கேம்ப் இருக்கு பாருங்க. 2 கேம்ப். ஒரு 2 பேர் வாங்களேன். உம்மிலே பலன் கொள்ளும் மனுஷர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். இப்ப 2 பேருக்கும் ப்ராப்ளம் இருக்கு, நிறையவே இருக்கு. ஸோ 2 பேரும் வருத்தமா இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் தெரியும் the joy of the Lord is the strength. சில பேர் எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, எனக்கே 1000 பிரச்சனை, இதுல ஆண்டவர் இப்ப என்ன வேற செய்ய சொல்றாரு? சந்தோஷப்பட வேற சொல்றாரு. புரியுதுங்களா? தலையாட்டுது பாருங்க வேமா. ஏற்கனவே அவர் சொன்ன எதையுமே என்னால செய்ய முடியல, இப்ப எல்லாத்துக்கும் மேல செய்ய முடியாத ஒரு காரியத்தை வேற சொல்லி இதைத்தான் பண்ணணும். ஸோ இவன் என்ன நினைக்கிறான்? நான் ஜாய்ஃபுல்லா இருந்தாதான் ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்வாரு. ஸோ உள்ளுக்குள்ள துக்கம் தொண்டை அடக்கிற மாதிரி இருக்குது. ஆனா வெளியில இவன் என்ன நினைச்சுக்கிறான்? எப்படி இருந்தாதான் ஆண்டவர் இவனுக்காக ஏதாவது செய்வாரு? ஜாய்ஃபுல்லா இருந்தாதான். The joy of the Lord is my strength. The joy of the Lord. ட்ரை பண்றான். ட்ரை பண்ண உள்ள இன்னும் எப்படி ஃபீல் பண்றான்? ஸ்பிளிட் ஆன மாதிரி ஃபீல் பண்றான். அதாவது ஃபேக் பண்ற மாதிரி ஃபீல் பண்றான். ஏன்னா I don't feel the joy. I am feeling only pain. நான் சந்தோஷத்தை எதுவும் நான் அனுபவிக்கல, சந்தோஷத்தை ஃபீல் பண்ணல. நான் ஃபீல் பண்றதெல்லாம் என்னது? வலி, வேதனை, டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றங்கள், இதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நீ வேற என்ன பண்ற? என்ன சந்தோஷமா இருன்னு சொல்லி மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு வேற நீ சொல்ற அப்படின்னு இவன் ஃபீல் பண்றான். இவன் என்ன ஃபீல் பண்றான்னா, இப்படி ஸ்டே ஸ்ட்ராங் போட்டிருக்கான். போட்டிருக்கான் வெளியில. உள்ள இவனுக்கு என்ன ப்ராப்ளமோ அதே ப்ராப்ளம் தான் உள்ள இருக்கு. ஆனா அழுகிறத இவன் வீக்னஸா நினைக்கல. இவன் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன நினைச்சுக்கிறான்? அழுதாலே ஆண்டவருக்கு பிடிக்காது, செய்த முகம் தான் அவருக்கு பிடித்த முகம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள அழுதுட்டு இருக்கும் போதும் அவரை பார்க்கும் போது நான் சிரிக்கிறேன், சந்தோஷமா தான் இருக்கேன், உங்களுக்காகத்தான் இருக்கேன் அப்படின்னு இவன் ஏதோ ஆண்டவர் அப்படிதான் எதிர்பார்க்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவரோ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இருதயத்தை பார்க்கிறார். ஸோ இருதயம் எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஆனா தலைவர் வெளியில இப்படி இருக்காரு. ஏன்? ஸ்டேஜ்லேயே இருந்து பழகிட்டான். ஸ்டேஜ்லேயே இருந்து பழகினதுனால ஊருக்காகவும் ஸ்டேஜுக்காகவுமே ஐ வில் டான்ஸ், ஐ வில் சிங் எல்லாம் செஞ்சுட்டானால அவன் இப்படி 2ஆவே இருக்கான். இவன் புரிஞ்சுக்கிட்டான் காஸ்பலை புரிஞ்சுக்கிட்டனால இவனுக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, ஆண்டவருக்கு அழுகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அழுதுட்டா ஒன்றும் என்ன செய்ய போறது இல்லை, கோச்சுக்க போறது இல்லை. இன்னொருத்தன் வேணும்பா, இன்னொருத்தன் வாங்களேன். 3வது
வாப்பா. இவனை 3வது கேட்டகரி ஆக்கிறோம், 2வது கேட்டகரியா மாத்தினோம். சரியா? 3வது கேட்டகரி ஒருத்தர் இருக்கான். இவனுக்கு நான் வரேன், 2வதுக்கு நான் அடுத்து வரேன். 3வது இவன் என்னன்னா, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும் அப்படின்னு இவன் பாடுற பாட்டுல திருத்துவமே ஆள ஆரம்பிச்சிடும். அப்படியே அழுது 3 பேரும் அழுதுட்டு இருப்பான். இவன் பாடுற பாட்டை கேட்டு சோகமே உருவானார் மாதிரி இருப்பான். இவன் என்ன நினைச்சுக்கிறான், இவன் இப்படி ரொம்ப சோகமா இருக்கதான் ஆண்டவர் இவன்கிட்ட என்ன செய்வாரு, அட்ராக்ட் ஆகி வந்து இவனை பார்த்து பரிதாபப்பட்டு இவ்வளோ கேவலமா பாடுறானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஏதாவது பண்ணுவோம், சரி பிச்சை போடுவோம், ஏதாவது லைட்டா சிச்சுவேஷனை மாத்தி விடுவோம் அப்படின்னு பண்ணுவாருன்னு நினைச்சுக்கிறான். ஸோ இவனுடைய ஜபங்கள், இவனுடைய இது எல்லாமே இப்படிதான் இருக்கும்னா அப்படியே தான் இருக்கு. இவன் எப்படி நினைச்சுக்கிறான், you know, clap your hands, ding, ding. If you're happy and you know, clap your hands, ding, ding. If you're happy and you know, and you really want to show. ஆனா உள்ள ஹாப்பி கிடையாது. இவன் நினைச்சுக்கிறான் ஆண்டவருக்கு பிடிச்சது வெறும் என்னதுதான், ஹாப்பி. ஃபெய்த்தில் இருக்கோம்னா என்ன செய்யக்கூடாது, அழக்கூடாது, வரப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே இவனையே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இவனையும் ஏமாத்திக்கிட்டு ஊர்லேயும் ஏமாத்திக்கிட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது தாங்க முடியாம என்ன சொல்லிடுறான், ஆண்டவரே கிடையாது, எல்லாமே வேஸ்ட். ஏன்னா சூப்பர்மேன் ஜட்டி போட்டு டைட்டாகி இருக்கிட்டே இருக்கு, ஆனாலும் என்ன செய்ய மாட்டான், கழட்ட மாட்டான். நினைச்சுக்கிறான் சூப்பர்மேன் போட்டாதான் சர்ச்சுக்கு வர முடியும், சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லி எப்பயுமே படுக்க போகும்போது இப்படியே தான் போறான், எந்திரிக்கிறதும் இப்படியே தான் எந்திரிக்கிறான். அதனால என்ன ஆயிடுது, பாடி கொஞ்ச நாள்ல வீக் ஆயிடுது. இவன் நினச்சிக்கிறான் வீக்காக இருக்கிறது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அழுகிறது தான் பரிசுத்தம், நொந்து நூடுல்ஸ் ஆயிருப்பது தான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. தன்னை தாழ்த்துகிறான் கர்த்தருக்கு முன்பாக அப்படின்னு இறங்கிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே என்னது, மதம் பண்ற மதம் பிடித்தவர்கள். இவர்கள் ரெண்டுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, மதம் பிடிச்சிருக்கு. ஆனா இவன் இருக்கான் பாருங்க, இவனுக்கு வருத்தங்கள் இருக்கு, சோகங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் மனசுக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறான், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் பலன். ஆனால் அந்த மன மகிழ்ச்சி நான் என்ன செய்ய தேவையில்லை, இவனை மாதிரி மேனுஃபேக்சர் பண்ண தேவையில்லை. கர்த்தருக்குள் அப்படின்னு முக்க தேவையில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அப்புறம் இவனை மாதிரியே அழுதுனே இருக்கணும், சோகமாவே இருக்கணும், அதுதான் அப்படின்னா தான் ஆண்டவர் ஏதாவது செய்வாரு அப்படின்னும் நினைக்கல. இவன் ஃபீலிங்ஸை உண்மையா வந்து பிரசன்னத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யறான், கொட்டுறான். கேள்வி இருந்தா கேட்குறான், பயம் இருந்தா சொல்றான், அழுக வந்தா அழுகிறான். அழுதுட்டு ஆனா சட்டுன்னு
இவன் நினச்சிக்கிறான் அழுதுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான், இவன் அழவே கூடாதுன்னு நினைக்கிறான். ஸோ இவன் ஆனால் என்ன செய்கிறான்னா, வந்து இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு அப்படியே ஆண்டவருக்கு முன்னாடி கையை தூக்கி அவரை பார்த்து, இதுதான் என் சிச்சுவேஷன், இதுதான் என் போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றதை நான் கேட்குற வரைக்கும் உம்முடைய சமூகத்தில் இருப்பேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறான். அப்படி வெயிட் பண்ணும் பொழுது அவன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டின பிறகு ஆண்டவர் அவனுடைய இருதயத்தில் பேச ஆரம்பிக்கிறார். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலின் பரிசுத்தமாகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்படி பேசுறான். பேசுறது இவனுக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகினவன். அதனால அந்த சத்தம் உள்ள வர 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 என்னவும் வருது, சந்தோஷமும் வருகிறது. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை உருவே நடந்து அதையே நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறான். இவன் அப்படி அழுகையின் பள்ளத்தாக்கே இல்லைங்க, யார் சொன்னா பள்ளத்தாக்கா, ஓ நோ அப்படி சொல்லிட்டு ஊரை ஏமாந்திக்கிட்டு. இவன் பள்ளத்தாக்கையே தாக்கி தாக்கி அப்படியே தாங்கடல் அழுகையின் கடல்லையே இவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், நீந்திக்கிட்டு இருக்கிறதா சொல்லி நினைச்சு மூழ்கிட்டு இருக்கான். ஆனா இவன் he walks through the valley of Baca. He walks through the valley of his tears. அந்த சங்கீதம் ஃபுல்லா பாருங்க. உம்முடைய வீட்டில், 4வது வசனம், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும். சோ இவன் யாரு, கர்த்தரிடத்தில் பலன் கொள்ளும் மனுஷன். He finds his strength in the Lord. உம்மிலே பலன் கொள்ளும் மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களும் நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். So he moves from strength to strength. I'm talking about the transforming process. He moves from strength to strength. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். சேலா. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மெசேஜில் போடுங்க, from verse 10. One day spent in your house, this beautiful place of worship, beats thousands spent on Greek island beaches. I would rather scrub floors in the house of my God than be honored as a guest in the palace of sin. பேசிக்கா என்ன சொல்றான்னா, நான்
1000 நாள் பப்ல டான்ஸ் ஆடுறதை காட்டிலும் ஒரு நாள் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில். ஏன்னா தாவீது வாழ்ந்த உடன்படிக்கையில் அவன் எது வரைக்கும் தான் போக முடியும்? வாசற்படி வரைக்கும் தான் போக முடியும் தேவாலயத்தில். அதுக்கே அவன் சொல்றான், எப்பா அந்த வாசப்படி கிடைச்சிருச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் இதை பேஷன் ட்ரான்ஸ்லேஷன் போடுங்களேன். For just one day of intimacy with you is like 1,000 days of joy rolled into one. அந்த ஜாய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அது தாவீதுடைய கனவு. இன்டிமெசின்றது அவனுடைய கனவு, அவனுடைய வாஞ்சை. அது நம்மளுடைய ரியாலிட்டி நியூ கவர்னன்ட்ல. அவன் எதை தீர்க்க தரிசனமா பார்த்து வாஞ்சித்தானோ, அவரோட ஐக்கியமா இருக்கணும். என் ஆத்துமா எப்படி இருக்கு? மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல நான் வாஞ்சிக்கிறேன், அவரோட ஒன்னா இருக்கிறது தான் அப்படின்னு அவன் வாஞ்சித்ததை நம்ம கேட்காமையே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காராம்? செஞ்சிருக்காரு நியூ கவர்னன்ட்ல. அப்படி கேட்காம பண்ணதுனால நீங்க என்ன சொல்றீங்க? கேட்டேனா? A 1,000 days of joy rolled into one. I would rather stand at the threshold, meaning gate, in front of the gate beautiful, ready to go in and worship my God, than to live my life without you in the most beautiful palace of the wicked. அதனால தான் என்ன பண்ணுறானுங்க, பப்பில் போய் லைட்டை கீட்டை போட்டு டம்மு டிம்முன்னு அடிச்சு தண்ணியை கிண்ணியை ஊற்றி டங்கரி டிங்கரி டா டே டிங்கரி டங்கரி டா டே அப்படின்னு டான்ஸ் ஆட ட்ரை பண்ணுறானுங்க. என்னன்னா, he is trying to dance away his pain. இவன் அதோடைய கிறிஸ்டியன் வெர்ஷன். புரியுதுங்களா? அவனுக்கு அப்படியே பயங்கர ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருப்பானுங்க. போய் ஒவ்வொருத்தனையாக இன்டர்வியூ பண்ணேன்னா, எங்க நான் ஹாப்பியாக இருந்தால் இங்கே வருவேனா அப்படின்னு கேட்பானுங்க. சோகமாக இருக்கிறதுனால தான், சோகத்தை மறைக்கிறதுக்காக தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், இங்கே தண்ணியை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். அதோடைய கிறிஸ்டியன் வெர்ஷன் தான் இவன். சோகத்தை மறக்க வேண்டும், மறைக்க வேண்டும். ஏனென்றால் சோகம் தேவனுக்கு பிடிக்காது, சந்தோஷமே தேவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மெசேஜை ட்விஸ்டடா புரிஞ்சுக்கிறான். நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. இவன் வேண்டாம், விட்டுருவோம். புரியுதுல்ல? அவன் அப்படி, இவன் வேலைக்கு ஆக மாட்டான். காஸ்பலை நீங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபேக் பண்ணி ஜாயை ஜெனரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எப்படி how to draw near in his presence அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். how to pour out your heart. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவே நடந்து அதையே நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். அந்த வசனத்தை போடுங்க பேஷன்ல. 84:4. What pleasures fill those who live every day in your temple, enjoying you as they worship in your presence. Selah. And then pause in his presence. What pleasure fills those who live every day in your presence. In his presence there is fullness of joy. அவருடைய பிரசன்னத்தில் பரிபூர்ண ஆனந்தம் இருக்கு. ஸோ அவருடைய பிரசன்னத்தில் நீ இருக்க 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 அந்த ஆனந்தம் உன்னை நிரப்பும். 5. How enriched are they who find their strength in the Lord. Within their hearts are the highways of holiness. You can find your strength in the Lord. உம்மிலே பலன் கொள்ளும் மனுஷர்கள். சிச்சுவேஷன் இல்லை, மனுஷனுடைய வார்த்தையில் இல்லை, உம்மிலே பலன் கொள்ளும் மனுஷர்கள். 6.
Even when their paths wind through dark valley of tears. நல்லா கவனிங்க. When this fellow walks through the valley of tears, he finds only pain. இவன் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும்பொழுது இவன் வெறும் இதை தான் பார்க்குறான், தன் வழியை மாத்திரம் தான் பார்க்குறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, போகும்பொழுது they dig deep to find a pleasant pool where others find only pain. மற்றவங்க வழியை மாத்திரம் பார்க்குற இடத்துல இவன் இன்னும் ஆழமாய் தோண்டி ஒரு பிளசன்ட் நீரூற்றை கண்டுபிடிக்கிறான். ஏன்னா உனக்கு வழி இப்படி இருக்குன்னா அந்த வழியின் ஆழத்துல தான் கிறிஸ்து உட்காந்து உன்னை பிடிச்சிட்டு இருக்கார். உனக்கு வெக்கம் அங்க இருக்குதுன்னா அதன் ஆழத்துல கிறிஸ்து உன்னை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கார். ஸோ இஃப் யூ டிக் டீப், வழியிலிருந்து ஓடாம இவன் வழியிலிருந்து ஓடுறான், வழியவே பார்க்க விரும்பல, இவன் வழியை மாத்திரம்தான் பார்த்துன்னுக்கிறான். ஆனா இவன் வழியின் ஊடாய் போய் அதிலிருந்து ஓடாம அதையே பார்க்காம இன்னும் டீப்பா போகும் பொழுது he finds Christ holding him there. Because he finds Christ holding him there, he is finding a pleasant pool where others find only pain. He gives to them a brook of blessing filled from the rain of an outpouring. So இவனுடைய அழுகை கடைசியில் எந்த லெவலுக்கு கொண்டு வந்துருதான், ஒரு அவுட்போரிங் ஆஃப் பிளெஸ்ஸிங்கை கொண்டு வருதான். நீரூற்றாய் மாற்றிக்கொள்கிறார்கள். இதெல்லாம் தியரியா இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில உண்மையாய் அனுபவித்த காரியங்கள். So when I say, I'm saying because it works. If you dig deep, you shall find a pleasant pool. அழுகையின் பள்ளத்தாக்கில உருவ நடந்துனா என்ன, பாதியிலே ஸ்டக் ஆகி நிக்காம அவங்களுடைய வழியிலேயே அப்படியே மாட்டிக்கிட்டே இல்லாம அதன் ஊடாய் ஆழமாய் செல்லும் பொழுது அந்த இடத்துல கிறிஸ்துவை கண்டுபிடிக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய ஒவ்வொரு வலியின், வேதனையின், வெட்கத்தின், பாவத்தின் ஆழத்தில் நம்மை அணைத்து பிடித்திருக்கும் நல்ல நேசர் ஒருவர் உண்டு. When you drop, அதான் நான் பேக்ஸ்டர் அவங்ககிட்ட எல்லாம் பேசும் பொழுது அவங்க அடிக்கடி ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்றாங்க. I feel like I'm falling அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, keep falling deeper. As you fall deeper, you shall find him holding you there. பயம் இருந்தா அதன் ஆழத்திலே அவர்கள் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறாங்க. பிசாசு என்ன பண்ணுவான்னா, அந்த ஆழத்துல போய் அதை பார்க்கறதுக்கு விடாம மேலோட்டமாவே அதே பயத்திலேயே, அதே துக்கத்திலேயே, அதே வழியிலேயே அப்படியே வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும்னு நினைப்பான். ஆனா நீங்க கருத்துல வைத்திருக்கிற அவருடைய மாம்சமும் இரத்தத்துக்கும் என்ன அடையாளம் என்றால், அவர் சிலுவையில நம்முடைய அந்தகாரத்தின் ஆழத்திற்குள்ளாய் இறங்கினார் என்பது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற கூக்குரலின் ஆழத்திற்குள்ளாய் சென்று நம்முடைய கூக்குரலை தன்னுடைய கூக்குரலாய் அனுபவித்தார் என்பது சுவிசேஷத்தின் உச்சகட்டம். Yes, the transforming power is when you become real with God, with what you feel, but you don't just jump off, but you stay there till you find him holding you.
ஏதோ டக்குன்னு அப்படி சொல்லிட்டு டப்புன்னு வெளியே போகிறது இல்லாமல் அவருடைய பிரசனத்திலே தங்கி இருந்து அவர் உங்களை அரவணைத்து பிடித்திருக்கிறார் என்பதை அனுபவிக்கும் வரைக்கும் அவருடைய பிரசனத்தில் தங்கி இருப்பதே உங்களை மறுரூபமாக்கும் மகிழ்ச்சியின் சுவிசேஷம். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய இருளின் ஆழத்தில் இறங்கி இருக்கிறதுக்காக நன்றி, வேதனையின் ஆழத்தில் இருக்கிறதற்காக நன்றி. அந்த ஆழமான இடங்களிலே நீர் சுகத்தை கொண்டு வர விரும்புகிறீர். உள்ளிருந்து என்னை மறுரூபமாக்க விரும்புகிறீர். உள்ளிலிருந்து என்னை மறுரூபமாக்க விரும்புகிறீர், மகிழ்ச்சியாக்க விரும்புகிறீர். அதன் மூலமாக என்னை சுற்றிலும் இருக்கிற வனாந்தரமும் தண்ணீர் தடாகமும் மாற்றுகிறீர். வெண்கலத்துக்கு பதிலாக, இரும்புக்கு பதிலாக, முச்செடிக்கு பதிலாக, காஞ்சொரிக்கு பதிலாக, அப்படி ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ள என்னை நடத்தி கொண்டு போக விரும்புகிறீர்.